ஞாயிற்றுக்கிழமை அனைத்து உயிர்களுக்கும் மூலாதாரமாக விளங்கும் சூரிய தேவரை வணங்குவது மிகவும் சிறந்தது. இதனால் நம்மை அறியாமல் செய்த பாவங்கள் அழியும். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் மிகவும் நன்மை தரும். இதனால் நல்ல அந்தஸ்து கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் நடக்கும். எதிரிகள் காணாமல் போவார்கள். புதன்கிழமை பெருமாளை வணங்குவது நல்லது. இந்நாளில் துளசி மாடத்திற்கு பூஜை செய்ய உகந்த நாளாகும். வியாழக்கிழமை நாம் குருவாக எண்ணும் மகான்களாக விளங்கும் சாய்பாபா, ராகவேந்திரர், ராமானுஜர் போன்ற மகான்களை ஆராதனை செய்ய உகந்த நாளாகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு சகல சௌபாக்கியங்களையும் தரவல்லது. மேலும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகுந்த பலனை தரவல்லது. சனிக்கிழமை ஆஞ்சநேயர், கருடாழ்வார், நந்திகேஸ்வரர் போன்ற இறைவனுக்கு தொண்டு செய்து இறைநிலை அடைந்த அடியவர்களை வணங்குவதற்கு உகந்த நாளாகும். விநாயக பெருமானை மட்டும் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் வழிபடலாம்.